அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ப்ளவுஸோட ஜேர்னி வந்து ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ப்ளவுஸ் தைப்போங்க, ஆனால் நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த கம்ப்ளைண்ட்டே வராமல் கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா பர்ஃபெக்டாக எப்படி இருக்குங்கிறது இந்த இடத்துக்கு வந்து தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணமோ அந்த இடத்துலலாம் கரெக்ஷனோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ இன்றைக்கி எடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ரோட்டு மேலே இருக்கும், பஸ்ஸெல்லாம் ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சுங்க. சட்டரெல்லாம் சாத்தி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டான கட்டிங் வீடியோவை இதை கொடுத்துருக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸோட கிராஸ் கட்டிங் வந்து டைலர் மெத்தட் கடையில் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்களோ அந்த முறைப்படி எளிமையாக நேச்சுரலாக பார்க்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும் போது அவங்க ரிட்டன் நமக்கு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கொண்டே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த மெத்தட் எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கை வெட்டிக்கலாங்க. ப்ளவுஸில் 1.25 இன்ச்சு கை மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு கையினுடைய உயரம் வந்து அதே அளவு வைக்க சொல்லியிருக்காங்க, குறைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதே அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடாமல் அதே அளவு வைக்கிறேன். 5.25. அதாவது சைடு இது வந்து கை உயரம். அதேமாதிரி கை சுற்றளவு வந்துட்டு 6. தையல் கொஞ்சம் வரும். சுற்றளவு அதில் எடுத்துடலாமாக்கா? சுற்றளவு வந்து இப்படி எடுங்க. தைக்கும் போது நீங்கள் உள் பக்கமாக எடுங்க, அப்போ தான் கரெக்டாக அளவு வரும். வெளிப்பக்கமாக வச்சு எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வராது. நிறைய இருக்குது, சொல்கிறேன். ஆம்கோல் அளவு 7.25 இருக்குது. கீழே சைடு உயரம், கை சைடு உயரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது காரணம் என்னென்னா, உங்களுக்கு உயரம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எச்சா வைக்கும்போது இந்த உயரத்தையும் எச் பண்ணணும். எல்லோரும் உயரம் கை உயரத்தை மட்டும் எச் பண்ணிக்கிட்டு சைடு உயரத்தை விட்டுருவாங்க. கை உயரம் 1 இன்ச்சு இறக்குனீங்கன்னா சைடு உயரம் 1 இன்ச்சு ஏற்றணும். பின்னாடி பாடியிலையும் அப்படி எதுவும் அடிக்கணும், வெட்டணும். முன்பக்கமும் அதே தான். 2.25 இருக்குது, அதே 2.25 வச்சுக்கிறேன். இது வந்து ஆம்கோல் அளவு வந்துட்டு நீங்கள் 7.25 இருக்குது. 7.25க்கு 7.25 வைக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கை வச்சு வளைவில் வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கை ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் இழுக்காமல் வரும். அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கு. 7.25 8.25 வச்சுருக்கோம். 8 வச்சுக்கோங்க. எந்த அளவு இருந்தாலும் சரி அந்த அளவில் இருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு எச்சா வச்சுக்கணும். இது வளைவு போடணும். 2 இதையும் இணைக்கணும். ஆமாம், வந்து எடுத்து வெட்டுற பகுதி 1/4 இன்ச்சு வெட்டின போதும், 1/2 இன்ச்சு தேவையே இல்லை. அந்த அத்தில் வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணிக்கணும். அந்த மார்க்கர் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே பக்கம் 2 பீஸ் வந்து தனியாக எடுத்து நீங்கள் வரைஞ்சி அந்த வரைஞ்ச பகுதி 1/4 இன்ச்சில் நீங்கள் எடுத்து வெட்டிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரே இடம், முடிக்கும் போது ஒரே இடத்துல முடிக்கணும். எடுத்த பகுதியில் ஒரு 10 போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கை தைக்கும் போது எடுத்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பின்பக்கம் பீஸ் நேர் பண்ணிக்கலாங்களா? சரிப்பா. இது எக்ஸ்ட்ரா தான் துணி இருக்குது, அதனால் நேர் பண்ணுறேன். நீங்கள் அதனால் இவ்வளோ துணி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கை இது வந்து உயரம். இப்போ பின்பக்கம் எடுத்துருக்கோம், அதாவது ப்ளவுஸோடைய பின்பகுதி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, நிறைய பேர் இப்படி மடிச்சடிக்க 1/2 இன்ச்சு வெட்டுறீங்க. அது மாதிரி விட வேண்டாம். இதை நான் நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் என்னென்னா கீழே ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. வந்து பெல்ட் பீஸ் கொடுத்து திருப்புங்க. ஒரு தையல்லையே ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட்டாக என்னப்பாங்க, ஜென்ஸுங்க தான் இது திருப்புவாங்க, பீஸ் கொடுத்து அடிப்பாங்க, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, லேடிஸும் நம்மளாலே முடியும் அப்படிங்கிறத என்னோடது. நாங்கள் அது மாதிரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பெல்ட் பீஸ் கொடுத்துக்கோங்க. பெல்ட் பீஸ் அடிங்க. எப்போவுமே சைடில் வந்து பெல்ட் பீஸ் கீழே கொடுத்தாவே நல்லா வரும். இடுப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இடுப்பு பகுதி எடுத்துக்கோங்க. அது நீங்கள் இடுப்பு எடுத்துகிட்டு இடுப்பு பகுதி 1-2 மடித்து ஈஸியாக எடுத்துக்கோங்க. 8 இருக்குது, 8 + 1 9.
குறிச்சிக்கோங்க. தையலுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. அதை அப்படியே பொசிஷன் மாற்றாமல் நம்மளுடைய கழுத்தினுடைய இறக்கம், பின் கழுத்து இறக்கம் 5.5 இருக்குது. கீழே இந்த இடத்துல இருந்து 5.5ன்னா ஒரு 6 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு ஏற்றிக்கலாம். அப்புறம் பக்க கழுத்துன்னு ஒரு கழுத்து சொல்லுவோம். நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நாங்கள் இது அளவு எடுத்து சொல்கிறதுனால சொல்கிறேன். பக்க கழுத்துங்கிறது பொதுவாக வந்துட்டு 3 அளவுகள் தான். 2.25, 2.5, 2.25. இதை தவிர வேறு அளவெல்லாம் வித்தியாசம்லாம் வராது. நீங்கள் இது வந்து கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம், ஷோல்டர் லூஸ் இல்லாமல் இதுலேருந்து உயரம் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ப்ளவுஸோடைய உயரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இது ஓகே. 14 இந்த ப்ளவுஸ் நான் தைச்சி கொடுத்தது 2.5-3 வருஷம் இருக்குது. இப்போ அளவு கரெக்டாக இருக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க. இதனோட உயரம் வந்து 14 இருக்குது. 14.5க்கு 15 வைக்கிறோம். இப்போ கீழே விட்டுருக்கோமல்ல, அதுலேருந்து மேலே 15. கீழே இங்கே குறித்து அதே பக்க கழுத்து மேலே குறிக்கணும், போட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் வந்து பொதுவாக பக்க கழுத்து வந்துட்டு 2.25, 2.5, 2.25 வரும். அந்த 2.25 வந்து 20 பாடி சுற்றளவு 20 இன்ச் இருக்குதுன்னா அந்த 20 இன்ச்சுக்குள்ளே வரவங்களுக்கு 2.25 ஷோல்டர். பக்க கழுத்து வந்து 2.25 வரும். அதுக்கடுத்து 20லேருந்து 25க்குள்ளே வரவங்களுக்கு 2.5. பாடி சுற்றளவு 25க்கு மேலே போயிட்டாங்கன்னா 2.25. அவங்க உடம்பு பாடி சுற்றளவு வச்சு நீங்கள் பக்க கழுத்து குறிச்சிக்கோங்க. அப்படி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பாடி சுற்றளவுங்கிறது எப்படிங்கக்கா? பாடி சுற்றளவுங்கிறது இந்த ஆம்கோல் இப்போ எடுத்து காட்டிடுறேன். சரிக்கா. பாடி சுற்றளவு பக்க கழுத்து நான் இப்போ சொன்னேன்னா குறிச்சிக்கலாம். 2.5 குறிச்சிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவு, ஷோல்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 2.25 வருது. 2.25க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வைக்கிறேன். 3 இப்போ 3 தனியாக இதிலேருந்து 3 எடுத்துருக்கோம். பக்க கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு வந்து 3 எடுத்துருக்கோம். இப்போ 2ஐயும் சேர்த்து பொதுவான அளவு பார்த்தா 6 வருது. 6 இன்ச்சு. 6 இன்ச்சை கொஞ்சம் இறக்கி வரைஞ்சிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிக்கோங்க. நிறைய பேர் கிளாஸ் முடிச்சிருக்கிறாங்க இங்கே. இதுலேருந்து இந்த மாதிரி தான் பழகிட்டு. இது வந்து பாடி சுற்றளவு நிறைய பேர் இழுப்பாங்க, இழுத்து எடுக்கக்கூடாது. இந்த ஆம்கோல் டு இந்த ஆம்கோல் எடுக்கணும். அப்படி வச்சு பார்த்தா 20 இருக்குது. நிறைய டிப்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். 23 வருது. அப்போ 23 பாடி சுற்றளவுனா இவங்களுக்கு 2.5 எடுத்துருக்கேன். இப்போது உயரம் எடுத்துட்டோம். உயரத்துக்கு சைடு உயரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, 9 இருக்குது. 9க்கு நம்ம 9.5. ஏன்னா இடுப்பு இறக்கம், நீங்கள் இது உயரம் இறக்கம் வச்சிங்கன்னா இந்த இறக்கம் சைடு உயரம் ஏற்றணும். இப்போ வந்து அதே அளவு வச்சுருக்கனால 9க்கு 9.5 வைக்கணும். பக்க கழுத்து மார்க் பண்ணிட்டீங்கக்கா. இந்த பாக்ஸ் வந்து எப்படி போட்டிங்க? நிறைய பேத்துக்கு இந்த ஹாம்கோலில் தான் பிரச்சனை வரும். ஹாம்கோலில் பிரச்சனை வர்றதுக்கு என்ன தெளிவு பண்ணுறேன்னா, பக்க கழுத்து வந்து பொதுவாக இது பாடி சுற்றளவு வந்து 23 பாதி வந்து வைக்கணும். பீஸ் 2ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, பாதி. அப்போ 11 வைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, இந்த பின்கழுத்துடைய இறக்கம் வந்துட்டு ஆம்கோல் வளைவுக்கு மேலே இருந்தால் அதே அளவு வைக்கணும். 11. ஆனால் ஆம்கோல் கீழே வரும்போது கழுத்து வளைவு கொடுக்கணும்ல, இழுத்து கொடுக்கும்போது நம்ம 1/2 இன்ச் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிவிட்டு நமக்கு ஆம்கோல் அளவு வந்துட்டு 7.25 இருக்கும். அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து இந்த பாக்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். அப்போ வச்சா நம்ம அது போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். அப்போ கரெக்டாக இருக்குது. இது நீங்கள் பண்ணுற தப்பாக சரியாங்கிறது புரிஞ்சுக்கிற இடமே இதுதான். நீங்கள் பாக்ஸ் போடும்போதே எனக்கு தெரிஞ்சவங்க என்னென்னா பாக்ஸை கரெக்டாக போட்டுருன்னு சொல்லிட்டு அகலமாக போட்டுருவாங்க. இதுதான் தப்பு. நம்ம ஆம்கோல் அளவை விட இது 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது பின்னாடி வந்து சுருக்கம் வர்றது இந்த மாதிரிலாம் வரவே வராது. இப்போ என்னென்னா, நான் சைடு உயரத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுட்டோம். இது சைடு உயரம், இது பின்கழுத்து உயரம், இது பாடி உயரம். இதிலேருந்து நீங்கள் வந்து பக்க கழுத்து ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு தையலுக்கு விட்டுட்டு இங்கேருந்து இந்த அளவு வந்துட்டு 7.25 இருக்கணும். கரெக்டுமா? இது எப்படிக்கா? சில பேர் 1.5 வைக்கிறாங்க, சில பேர் 1/4 வைக்கிறாங்க. இல்லை, 1.5 வைக்க வேண்டாமா. நீங்கள் இதில் வந்து 1.25 வச்சுங்கடா. ரொம்ப உடம்பாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 1.25 போட்டுங்க. இதுக்கு 1 போதும். நார்மலாக 23 1 போதும். சரிக்கா. இது நிறைய 1.5 வேண்டாம். 1.5 வேண்டாம். பாடி 1.5 வேண்டாம். ரொம்ப பாடி வந்து அகலமாக இருக்கவங்க, உடம்பு அதிகமாக இருக்கவங்க
அவங்களுக்கு வேணால் நீங்கள் 1.25 வச்சுக்கலாம். இது வந்து நார்மலான உடம்புக்காரங்க தான். பாடி சுற்றளவு 23 தான். அதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் 1 வச்சா போதும். மேக்ஸிமம் 1 தான் வரும். இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்தது இல்லை எங்கள் ப்ளவுஸில். ப்ளவுஸ் ரிட்டனும் போனதில்லை எங்களுக்கு. வந்து எங்கள் கடையில் வந்துடுச்சுன்னா திரும்ப இந்த ப்ளவுஸ் போகிறதில்ல. மெனக்கட்டு பார்த்துப்போம். சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் கவனிச்சதை செய்வோம். கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து கழுத்து, பின் கழுத்தினுடைய உயரம். இது இடுப்பு இறக்கம் சொன்னாங்க. எங்களுக்கு கழுத்து இதே அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கழுத்தை வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த குழப்பம் வேண்டாம்னா இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்கோல் அளவுலேருந்து இந்த அளவு வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. இல்லைன்னா அத்து வரவே வராது. கைக்கு வெட்டும்போது 1/2 இன்ச்சு எச்சா வெட்டணும். இங்கே பாடியில் வெட்டும்போது 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அந்த இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். பீஸ் கொடுத்து திருப்புறதுக்கு பாடி சுற்றளவு, ஆம்கோல் உயரம் 7.25 இருக்குது. 7.25க்கு 7.25 இருக்கும். 1/2 இன்ச்சு கம்மியாக. நீங்கள் இது வந்து நீங்கள் பண்ணுறது, நீங்கள் எடுத்த அளவு கரெக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது செக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் எதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இது அப்படியே போட்டு முன்பக்கமாக வந்து கிராஸ் போடணும். இது போட்ட நேர் பீஸு, இது போட்ட லைட் கிராஸு. நல்ல கிராஸ். இவங்க நல்லா கிராஸ் போடுறவங்க. இவங்களுக்கு வந்துட்டு நல்லா துணி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்குவேன் நான். துணி பத்தாமல் கொடுத்தாலும் தைச்சிடுவோம். ஆனால் இது துணி காடாத்தியாக தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறது, இப்படி வரைஞ்சிக்கணும். பின்பக்கத்தை அப்படி போட்டு அதில் வரைஞ்சிக்கோங்க. என்னோடய கிளாஸில் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட்டில் வஞ்சிக்கிட்டு சொல்லிடுங்க. நாங்கள் இது மாதிரி வீடியோ போட்டது கிடையாது, போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய டிப்ஸு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிளாஸில் இருக்கவங்களும் சரி, வெளியிலேருந்து வந்து கேட்குறவங்களும் சரி வெட்டி கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது வரைஞ்சிட்டிங்க. வரைஞ்சது இதுலேயும் ரொம்ப முக்கியமான பகுதி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதை அப்படியே வரைஞ்சிட்டு இதே கரெக்டாக வரையக்கூடாது. நீங்கள் முன்னாடி பீஸ்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு பின்ன தள்ளி வரையணும். கொக்கிப்பட்டி, ஐப்பட்டியெல்லாம் வருது அல்லவா, இது ஓப்பன் இல்லாத பகுதி. அது ஓப்பன் பகுதி நம்மளுக்கு முன்பக்கம். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வெட்டுங்க. வெட்டிட்டு உங்களுக்கு அளவு எப்படி எடுக்கணுங்கிற மெத்தட்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது இந்த விஷயத்தில். வந்து எப்படி சொல்கிறதுன்னா, முதல்ல வந்து ஷோல்டரில் இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து முன்பக்கம் ரைட் சைடே எடுத்துக்கோங்க. கழுவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 5.5 இருக்குது. 5.5க்கு 6 வைக்கணுங்க. மேலிருந்து கீழே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிடுது இல்லவா, அதில் வளைவு போட்டுக்கோங்க. இதே 2.5 இதில் குறிச்சிக்கிறோம். 2.5 குறித்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பட்டியோட உயரம், முன்னாடி பட்டியோட கீழே பாடி இறக்கும்போது 12 இருக்குது. 12க்கு நீங்கள் நான் வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு விடுவேன். 3/4 இன்ச்சுங்கும் போது கீழே ஜாயின் பண்ணுறது ஷோல்டருக்கு எல்லாம் சேர்த்து 12. இது ரொம்ப விட்டிங்கனாலும் ஷோல்டர் இறங்கிக்கும், கம்மியாக விட்டாலும் ஷோல்டர் இறங்கிக்கும். ஷோல்டர் வந்து முன்னாடி இறங்கி வரும். முன்பக்க பட்டி கழுத்து இறக்கம் வந்து பட்டி வரை உயரம் 4க்கு 4 வருதுமா. இவங்க வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்கிறாங்க, கழுத்து லூஸ் இருக்குங்கிறாங்க. அதனால் 1 இன்ச்சு எச்சா வைக்கிறேன். 4.5 வைக்கிறதுக்கு நான் 5.5 வைக்கிறேன். அதே மாதிரி டாட் குறிக்கிறதுலேயும் 3 அளவு தான். இப்போ இது வந்து நார்மலான உடம்புக்காரங்க போது 4.25. ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க 20க்குள்ளே பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஆர்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் சைடில் வந்து அந்த டாட் சென்டர் டாட் பிடிக்கிறது வந்து நீங்கள் 4.25. இது வந்து நார்மலான உடம்புக்காரங்க 4.25 வச்சு மென்ஷன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த கோடை சேர்த்துக்கணும். அதே முன்பக்கத்துலேயே சைடு உயரம் ஆம்கோல்ல இருந்து பட்டி வரை 5.5, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். 6.5 இன்ச்சு இன்னொன்று கூட நான் சேர்த்து விடுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து முன்பக்கம் வந்து கிராஸு, பின்பக்கம் வந்து நேர் பீஸு.
நேர் பீஸும் போது உங்களுக்கு செட்டாக வரலினாலும் நீங்கள் சைடில் ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி வரும். நாங்கள் எங்கள் கடையில் வந்து நாங்கள் டாட் பிடிச்சிக்குவோம். அப்போ தான் எங்களுக்கு தொங்கல் விழுகாமல் நீட்டாக ஒரு பட்டியில் வந்து உட்காரும். இப்போ இதில் என்னென்னா இதுலேயும் நிறைய வளை இதுங்க கூடாது. லைட்டாக முதல்ல ஆம்கோல்லேருந்து ஆரம்பம் அப்படியே கொண்டு வந்து இந்த வளைவு பகுதியில் மட்டும் சும்மா 1/4 இன்ச்சு வளைச்சி வெட்டிக்கோங்க. ரொம்ப வளைச்சி வெட்ட வேண்டாம். உங்களுக்கு என்னென்னா இந்த இதில் வந்துட்டு டிவைட் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பட்டி அளவு ஒரு 14 உயரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 14லேருந்து 2.5 கழிச்சுக்குங்க. 2.5 கழிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 12 வரும். 12லேருந்து தையலுக்குன்னு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணணும் ப்ளஸ் ஷோல்டருக்கு இப்படி விட்டு கூட பாருங்கள். உங்களுக்கு தைக்க வரலை வெட்ட வரலைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. முக்கியமான பகுதி என்ன முன்பகுதி வந்துட்டு ரொம்ப நாங்கள் அக்யூரேட்டாக பார்க்குறோம் பகுதி. இது வந்து இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்ததில்லை. இதில் முக்கியமாக இதில் நீங்கள் குழப்ப வேண்டாம். அளவு ஜாக்கெட்டை வச்சு அதை வச்சு அளந்து பார்க்க வேண்டாம். பாடி சுற்றளவு மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். பாடி சுற்றளவு 20 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் பின்பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்கோல் டு ஆம்கோல் அதிலேருந்து நீங்கள் 20க்குள்ளே அதை 19, 20, 20 இந்த மாதிரி இருந்தால் 4.5 வச்சுக்கோங்க. இந்த சைடு கழுத்து பகுதி பட்டி வரை 4.5 அதுலேருந்து 4.5 குறிச்சிக்கோங்க. புரியுதாடா? இங்கேருந்து 4.5. இது வந்து 23 இருக்கிறதுனால பாடி சுற்றளவு 4.75 வச்சுருக்கேன். நல்ல 25 பாடி 25, 29 இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் 5 வச்சுக்குவேன். 5, 5.25 வரல கூட வரும். மேக்ஸிமம் 5. இந்த 3 அளவு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நல்லா வரும். இல்லை அதாவது பரவாயில்ல, அது வந்து கேஷுவலாக தானே போடுறோம். சொல்லிடு கடைசியில் நானே சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். எங்களுக்கு வந்து இந்த கடையில் எங்களுக்கு எந்த இதில் எங்கள்கிட்ட ஒரு டைம் தைச்சிட்டா திரும்ப வேறு பக்கம் தைக்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்லுவேன். நானும் 23 வருஷம் டெய்லராக இருக்கேன். ஆனால் ப்ளவுஸுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு நாங்கள். அதுக்கு மெயினாக ஃப்ரெண்ட் பக்கம் நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸி. எங்கள் பசங்களுக்கு எங்கள் பொண்ணுங்க தையல் கிளாஸ் பழகணும் பொண்ணுங்க வர்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் 4.5, 4.75, 5 திரும்ப சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம் இது. அதே மாதிரி சைடில் வந்து நீங்கள் டாட் பிடிச்சி பழகிக்கோங்க. 3 டாட் மட்டும் இல்லை. ஒரு தொங்கல் விலகு பட்டி வர நேராக வரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் தொங்கல் விலகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கம்பல்சரி பட்டி பிடிப்போம். ஒரு டாட் பிடிச்சிக்குவோம். அந்த டாட் வந்து பிடிச்சி நீங்கள் ஒரு டைம் தைச்சு பாருங்கள். உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாட் இது வந்து அத்து போட்டுக்கிறோம். ஷோல்டர் கட் போட்டுக்கணும். அத்து போட்டு உங்களுக்கு டாட் குறித்து பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இதுலேருந்து 4.75 சொல்லணும். 4.75 நான் அளவு ஜாக்கெட்டவே பார்க்க மாட்டோம். எங்களுக்கு எவ்வளோ வருது என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டோம். 4.75 மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு 2.5 வச்சுக்கோங்க. உயரம் 2.5 வச்சு இப்படி குறிச்சிக்கோங்க. இந்த பீஸை 2 அப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த பிசர் இல்லாமல் கொஞ்சம் இது கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1.25 அல்லது 1 உடம்பு பொறுத்துட்டு 1.25 இன்ச்சில் நீங்கள் ஒரு டாட் போடுங்க. பாடி சுற்றல் கொஞ்சம் கனமானவங்க இவங்க அவங்களுக்கு வந்து 1.25 ஒரு டாட் போடும். இப்போ இந்த அளவுலேருந்து இங்கிட்டு 1.25 இங்கிட்டு 1.25. அதேமாதிரி நீங்கள் அளவு ஜாக்கெட்டை பார்க்கவே வேண்டியதில்லை. இதில் இருந்து இந்த கீழ் பக்கத்தில் இருந்து மேலே 1 இன்ச்சில் மையத்தில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இடைப்புள்ளி மாதிரி பெண்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இடைப்புள்ளி எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அப்போ ஒரு விஷயமே கிடையாது. இது இந்த இடைப்புள்ளியிலேருந்து நீங்கள் வந்து 1 இன்ச்சு வித்தியாசத்தில் 1, 1.25 இந்த மாதிரி கேப்பில் தான் நீங்கள் வந்துட்டு கப்பு போடுறீங்க. அது உடம்பு பொறுத்து அப்படியே நம்மள ஷார்ப்பாக வேணும் கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா நெருக்கிக்கிங்க. 1 இன்ச்சில் போட்டு இப்படி மாதிரி இந்த வளைவில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதிலேருந்து 1 இன்ச்சு இப்போ இது வந்து சென்டராக குறிச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பகுதி வந்து இடைப்புள்ளி மட்டும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இந்த 2.5 அளவு ஒரு 2.5 அளவு குறிச்சிட்டு மேலேருந்து 1 இன்ச்சு குறிச்சிட்டு அந்த 1 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வித்தியாசத்தில் ஊசி எடுத்து நான் என் பசங்களுக்கு வெட்டி கொடுக்கும்போது இந்த இதை குறிச்சிடுவேன். நான் தைக்கும்போது இப்படி குறிக்க மாட்டேன். இதில் வந்து இப்படி போட்டுருவோம். போடும்போது ஈஸியாக இருக்கும். கப்பு ரொம்ப நல்லா வரும். அப்போ முன்பக்கம் நீங்கள் வெட்டும்போது அதே மாதிரி இந்த கப்புலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு கழுத்தில் வெட்டணும். இது வந்து தட்டி வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் கிளாஸ்லாம் நாங்கள் 99 கிளாஸ் முடித்தோம். இப்போ வரையும் டெய்லராக இருந்துகிட்ருக்கேன்.
பசங்களை இதில் தான் வளர்த்துட்ருக்குறோம். நல்லா இருக்கும். தொழில்லாம் நம்பர் 1 இருந்துகிட்ருக்கோம். கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப வேறு பக்கம் போகவே மாட்டாங்க. 100% இது 100% நடந்துகிட்ருக்கு. தையல் கிளாஸும் முடிச்சிருக்காங்க. 40-50 பேர் இங்கே முடிச்சிட்ருக்கோம். இப்போ கிளாஸ் நிறுத்தியிருக்கேன். கொஞ்சம் உடம்பு ஒத்துக்கலை. வயசு 40 ஆகுதுப்பா. ஓகேக்கா. இந்த கிராஸ் எதுக்கு எடுத்தீங்க? இந்த கிராஸ் என்னன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து லூஸ் விழுந்துடக்கூடாது. மெயினாக ஷோல்டர் லூஸ் விழுந்துடக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு 4 இன்ச்சு தட்டணும். இது வெட்டி விடணும்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன அப்போதே வந்து நம்மளுக்கு இதுக்கு பாடிக்கும் கொஞ்சம் தொங்கல் விழுகாது, கழுத்தும் உட்காரும். இது கிராஸ் நல்ல கிராஸு. நேர் கட்டிங் மட்டும் வெட்டக்கூடாது. கிராஸ் கட்டிங்கில் எதுனாலும் இது வெட்டி ஆகணும். அப்படிங்கும்போது மறுபடியும் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் டாட்டு 4.25 வச்சுட்டு அதுலேருந்து 2.5 இன்ச்சு குறிச்சிருக்கேன். 2.5 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு மையப்புள்ளியாக வச்சுட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு வித்தியாசத்தில் டாட் போட்டிருக்கேன். இந்த டாட் வந்து நல்லா நீங்கள் 4 இன்ச்சில் பிடிச்சி ஷார்ப்பாக இங்கே நிறுத்தணும். எங்கள் பசங்களுக்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எங்கள் கடையிலே இது மாதிரி போகுது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது மாதிரி கொண்டு வந்துடும். இதுவே நீங்கள் வந்து கப்பு பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு 1 இன்ச்சு நிறுத்தினவங்க 1.25 நிறுத்திக்கோங்க. இது கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கோங்க. அவங்களுக்கு வந்து கப்பு பெருசாக இருக்கும். இல்லை இன்னும் ஷார்ப்பாக இன்னும் வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்கக்கா அப்படின்னா 4.5 அளவு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சு உயரம் பண்ணிவிட்டு கப்பு நெருக்கணும். இதுதான் இது. அதே மாதிரி ரொம்ப இது வளைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்னென்னா நீங்கள் வளைவு நம்ம எடுத்து வெட்டுறதுல தான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லை, லூஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது காரணம் இல்லை. எல்லோரும் தெரியாமல் நம்ம வந்துட்டு ஆம்கோல் வளைவு வந்து அதே அளவே வச்சு வெட்டிடுறாங்க. அதே அளவு வச்சு வெட்டுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. இப்போ ஆம்கோல் அளவு வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் வந்துட்டு 7.25 இருக்குது. இப்போ வந்து பின்பக்கம் 7.25 வச்சு வெட்டியிருக்கோம். கை அளவில் 8.25 வச்சு வெட்டியிருக்கோம். இதில் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அடித்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். 1/2 இன்ச்சு பாடியில் அளவு கம்மியாகவும் 1/2 இன்ச்சு கையில் வந்துட்டு அதிகமாகும். மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். அக்கா கட்டிங்கோட நிறையா டிப்ஸும் சொல்லிட்டாங்க. இந்த மெத்தடை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்த பட்டி அக்கா ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுறோம். சரி, இப்போ பட்டி பார்க்கலாமாக்கா? இது அவ்வளோதானக்கா? ஆமாடா, ஓகே. நான் பட்டி பார்த்துறேன். இல்லை பேசுங்க நீங்கள் இடையில, ஏன்னா நான் பேசுனது இல்லை. சரிக்கா. இப்போ நம்மளுக்கு வந்து பட்டி வந்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு எல்லாம் கட்டிங் கொடுக்குற மாதிரியே நான் இதை வெட்டி காட்டியிருக்கேன்டா. ஆமாக்கா. நானே இப்படி தான் வெட்டி தைச்சிட்ருக்கேன். இதில் பீஸ் நிறைய இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு பார்த்துட்ருக்கேன். இதில் என்னென்னா பட்டியோட உயரம் நம்மளுக்கு தேவையானது. நீங்கள் வந்து பட்டி எடுக்கிறது எப்போவுமே கொக்கிப்பட்டி பக்கம் எடுக்காதீங்க, ஐப்பட்டி பக்கம் எடுங்க. ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டி தையல்லேருந்து வச்சு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அது இப்போ வந்து கொக்கி பக்கம் உயரம் எடுக்கணும். கொக்கி பக்கம் உயரம் வந்து பட்டியோட உயரம் வந்துட்டு 3 இருக்குது. நம்ம 4 குறிச்சிக்கிறோம், ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில். இதில் வந்து பட்டியில் முக்கியமான பகுதி என்னென்னா இதுக்கடுத்து 2வது அந்த டாட் நேர் கீழே எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 3 இருக்குது. 3க்கு இது ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வைங்க. 3.25. இப்போ நீங்கள் இந்த பக்கம் 4 1/2 இன்ச்சு எச்சா விட்ருக்கீங்களா? 4 இருக்குது. 4க்கு இந்த பக்கம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம், 1/2 இன்ச்சு சேர்த்து 4 விடுங்க. இந்த பக்கம் முன்பக்கம் 4ன்னா இந்த பக்கம் 4. அதாவது சைடில் வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கணும். தூக்கலாக கொடுத்தா கப்பு நல்லா உட்காரும். எக்ஸ்ட்ரா இருக்கும்போது டாட்டு வரும், பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் வந்து நல்ல பெண்டு, இடையில வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சு இறக்கமாக இருக்கணும். விட்டு இது வெட்டிட்டு இது முன்பக்கம் நம்ம குறிச்சிக்கணும். இந்த பீஸ் வந்து சென்டரில் இது கொஞ்சம் கெட்டியான பகுதி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அது ஐப்பக்கம் பட்டியோட அகலம் வந்து எடுக்கிறதுக்கு ஐப்பக்கம் எடுத்துக்கணும். ஐப்பக்கம் எடுத்து வெட்டிட்டு உயரம் பட்டியை வந்து உயரம் எடுக்கிறோம் அப்படின்னாவே கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். 3.5 இருக்குது. 3.5க்கு வந்து நான் 4 வச்சுட்டேன். அப்போ சென்ட்ரு பகுதி வந்துட்டு 2.25 இருக்குது. இது வந்து 1/4 இன்ச்சு வச்சா போதும், 3 வச்சுக்கிறோம். இந்த பக்கம் 4 எடுக்கும்போது இந்த பக்கம் 4.5 எடுத்துக்கிறேன். இது வந்து சைடு உயரம் 4.5 வச்சுருக்கேன். வச்சு கர்வ் மாதிரி அளவு கொடுத்துக்கிறோம். இந்த பட்டியில் நிறைய பேர் என்ன பண்ணாலும் லேசாக வச்சா அப்படி திருப்பிட்டு இருக்காங்க. இல்லை, எங்களுக்கு பீஸ் நிறைய இருக்குது, எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் இந்த பீஸ் கொடுக்க மாட்டோம். என்ன காரணம்னா, பீஸ் நல்ல தடிமனான பகுதியாக
உடம்புல வந்துட்டு முக்கியமாக முன்னாடி பகுதி வந்து கனமான பகுதி. அப்போ நீங்கள் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், ஷோல்டர் கரெக்டாக நிற்கணும், இந்த மாதிரிலாம் யோசித்தோம்னா நம்ம வந்து முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கணும். பட்டி கொஞ்சம் முக்கியமாக எங்கள் கடையில் நாங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம், நீங்கள் முன்னாடி வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். அது ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி நாங்கள் கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். அது வந்து இப்படி வந்து கொடுத்துட்டு நடுவில் கொடுத்துட்டு நாங்கள் அடிச்சிடுவோம். அப்படியே பட்டி வந்து அவ்வளோ அமைப்பாக இருக்கும். பட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், முன்னாடி கப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மிஸ்டேக்கும் வராது, ஷோல்டர் இறங்காது, கப்பு இறங்காது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தா மட்டும்தான் இது வரும். இப்போ நீங்கள் இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். இப்போ வந்து ப்ளவுஸோடைய உயரம் இறக்கம் வந்து நிறைய வைக்கிறோம், 1 இன்ச்சு இறக்கம் வைக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ முன்பக்கம் எப்படிங்க இறக்குறது அப்படின்னு நிறைய பேர் கிளாஸ்லையும் கேட்குறாங்க. அப்போ இந்த இறக்கம் எப்படின்னா, ஒரே டக்குன்னு மேலேருந்து முன்பகுதி இறக்கிடக்கூடாது, முன்பக்கம் இறக்கிடக்கூடாது. முன்பக்கம் இறக்கணும்னா ஏன் இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்னா, இது டாட் பிடிக்கும்போது கட் ஆகும். இது இப்படி பட்டி வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இது வந்து டாட் பிடிக்கும், 1.25 இன்ச் போகும். அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு கட் ஆகும். இந்த பட்டி ரொம்ப நல்லா வரும். அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உயரத்தை வந்து இறக்க வந்து ஒரு சிலர் வந்து முன்னாடி இறக்கிடுவாங்க, இல்லைன்னா பட்டியை தூக்கிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க, இந்த தப்பு பண்ணக்கூடாது. முன்னாடி 1 இன்ச்சு இறக்கணும்னா பட்டியில் ஒரு 1/2 இன்ச்சு இறக்குங்க. மேலேருந்து கீழே ஒரு பாடி உயரத்துக்கு வந்துட்டு நம்ம பட்டி வரை உயரம் அது ஒரு 1/2 இன்ச்சு இறக்குங்க. அப்படி டிவைட் பண்ணி இது ஒன்றுங்க. பட்டி வரை உயரத்தையே ஹெச் பண்ணிடாதீங்க, பட்டியும் ஹெச் பண்ணிட வேண்டாம். பட்டி இல்லைன்னா பாதி மார்போட கப்போட உட்காந்துடும். இப்போ இதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஏற்றணும், இதில் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இறக்கணும். கரெக்டாக சமமாக பண்ணிக்கணும். பீஸ் நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டுறது வந்து நிறைய பேர் நேர் வச்சு வெட்டுவாங்க. நம்ம உடம்பு பகுதி வந்து வளைவாக இருக்கும், உட்காராது கழுத்து. அதுக்காக நம்ம நல்ல கிராஸ் பார்த்து போடணும். கிராஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க, நடுவில் வச்சு வெட்டாதீங்க. இப்படி ஓரமாக இருக்கிற பீஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் வெட்டுங்க. அதுலேயும் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் நார்மலாக 1 இன்ச்சில் போதும் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு. நார்மலாக பைப்பிங் இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் 1.25 வெட்டுங்க. ஒரு நாளைக்கு த்ரெட் பைப்பிங் போட்டு காட்டுறோம். இந்த மாதிரி 1.25 இன்ச்சில் போட்டுக்கோங்க. நாங்கள் வரைஞ்சி வெட்டவே மாட்டோம், இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து இது செஞ்சு காட்டுறேன். இப்படி கிராஸ் போட்டு நாங்கள் இது நல்ல கிராஸ், இந்த நல்ல கிராஸ் பீஸில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் போட்டுக்கோங்க. அதேமாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நிறைய 1/4 இன்ச்சுலாம் நிறைய ஜாயின் பண்ணுறீங்க. நான் 1/4 இன்ச்சு பக்கம் பண்ண வேண்டாம், 2 தையல் சின்னதாக நெருக்கமாக போட்டுக்கோங்க. இப்படி வெட்டி இப்படி இதை கிராஸை வெட்ட வேணும், இப்படி நேராகவே வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் நேராக இப்படி வச்சு வெட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் நீட்டாக அடிங்க. கிராஸ் பீஸ் வந்துட்டு சும்மா 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். இதில் வந்து நாங்கள் 1 இன்ச்சு வச்சு தான் கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன். இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் வெட்டியாச்சுக்கா. அடுத்ததுங்கக்கா கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வெட்டுறேன்டா. கொக்கிப்பட்டியில் வந்து நீங்கள் 1 இன்ச்சு அளவில் வச்சு வெட்டிக்கோங்க. இப்படி மடிப்பகுதியாக இருக்கனால நான் வெட்டியிருக்கேன். இது நேராக வெட்டி கட்டிடுறேன். 1 இன்ச்சுங்கும்போது இது வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டி. இது இப்படி இருக்கிறத நம்ம வந்து கொக்கிப்பட்டி வெட்டும்போது இப்படி சேர்த்து வச்சு தைச்சிக்குவோம். ஐப்பட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உயரத்தில் ஒரு 3 இன்ச்சில் ஐப்பட்டி வெட்டிக்குவோம். வெட்டிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, 3 இன்ச்சில் ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. 3 இன்ச்சுக்கும் போது எல்லாருமே கொஞ்சமாக இது பண்ண மாட்டோம், கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சு நல்லா மடிப்போம். அப்போ நம்ம இது ஐ போடும்போது நம்மளுக்கு வி ஷேப்பில் வரும்போது இந்த இடத்துல திக்காக கிடைக்கும் வரும். அதுக்காக இப்போ நம்மள்ட்ட இருந்து போகிற ஊக்கும் சரி ஐப்பட்டியும் சரி ப்ராப்ளம் வரவே வராது. நீங்களே பாருங்கள், இந்த கொக்கி வந்து இது 3 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இது அப்போ துணி பிச்சமாக ஒரு பெட்டில் கொடுத்துருந்தாங்க, 10 பத்தாமல் ஜாயின் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இது 3 வருஷம் ஆச்சு, ஏதாவது பிஞ்சிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி எங்கள் ஊக்கு கட்டுற பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து கீழே இடுப்பில் வந்து ஐ போடுற மாதிரி மேலே கழுத்தில், என்னோடய ப்ளவுஸ் இங்கேருந்து ப்ளவுஸ் போகிறதுல எல்லாத்துலேயுமே கழுத்தில் வந்து வி பக்கம் நாங்கள் ஒரு ஐ போட்டுருவோம். என்ன காரணம்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்காக இஷ்டம்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு லைட்டாக மைல்டாக கழுத்து லூஸ் விழுது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து இது போட்டுக்க சொல்லுவோம். கொஞ்ச நாள் 2 டைம் 3 டைம் தண்ணியில் போட்ட முன்னாடி அது ப்ளவுஸ் செட் ஆகிடும், அது தேவையில்லை. ஆனால் ஐ கண்டிப்பாக மேலே ஒரு ஐ கீழே ஒரு ஐ போட்டுருவோம்.
போட்டுருவோம். இந்த ஐ பாருங்கள் பிஞ்சே வரல, கொஞ்சம் சின்னதாக போடக்கூடாது, அகலமாக போடுவோம், திக்காக போடுவோம். அதே மாதிரி இந்த பட்டி ஸ்ட்ராங் இருக்கணும். இந்த பட்டி ஸ்ட்ராங் இருந்தால் மட்டும்தான் முன்பக்கம் நல்லாயிருக்கும், கப்பும் நல்லாயிருக்கும். கப்பு வந்துட்டு முன்பக்கம் வந்துட்டு நல்லா உடம்பாக இருக்கிறவங்க இவங்க 23 போதுட்டு அவங்க வந்து கப்பு நல்லா முன்னாடி இங்கே வர்ற ப்ளவுஸே முன்னாடிக்காக தான் அதிகமாக வருது. கப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், கப்பு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வராது, தொங்கல் ஆம்கோல் அளவு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பாப்பா சொல்லுவாங்க மஞ்சு, அவங்க எங்கள் கடைக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆம்கோல் அளவு வந்துட்டு இப்போ மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஆம்கோல் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் பாடியில் வெட்டும்போது ஆம்கோல் அளவு வந்துட்டு 7.25 இருக்குன்னா 6 இன்ச்சு கம்மியாக வெட்டிக்கோங்க. பாடியில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். அது திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்ன, பின்பக்கம் நீங்கள் எடுத்து வெட்டும்போதே இப்போ ஆம்கோல் அளவு 8 இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு எடுத்து செக் பண்ணிங்கன்னா 7.5 இருக்கணும். அப்போ 8க்கு 8 வந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஏதோ பாடி சுற்றளவுலையோ சைடு உயரத்துலையோ ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் திரும்ப மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அளவு அது 6 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். கையில் வந்து ஆம்கோலில் இப்போ ஆம்கோல் 8 இருக்குன்னா 8.5 இருக்கணும், 8.5 வெட்டி அதில் நீங்கள் வச்சு நீங்கள் தைக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், இழுக்காமல் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது லேடிஸ் தைச்சதா ஜென்ஸு தைச்சதா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். நிறைய பேர் அதை வந்து ஜென்ஸு தைக்கிறது நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், லேடிஸ் நீட்டாக தைக்க மாட்டாங்க, பிசுறாக இருப்பாங்க. இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன் என்னென்னா, நிறைய பேர் லேடிஸில் வந்து இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணாமல் போட்டுருவீங்க, அதை செய்ய வேண்டாம். நான் இது பழகின புதுசுலேயே எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக சென்னையில் இருந்து தைச்சிட்ருக்கேன். சென்னையில் தைச்சிட்ருக்கும்போது போரூரில் இருந்தோம். அங்கே இருக்கும்போதும் அவங்கெல்லாம் ஒரு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, இது நீட்டாக வராது அப்படின்னு. அப்புறம் நான் என்னோடய ப்ளவுஸை பார்த்துட்டு இது லேடிஸ் தைச்சதானா அப்படின்னு நம்பவே இல்லை யாரும். பார்த்தா ஃபினிஷிங் ஏன்னா பிசுறு இல்லாமல் அது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும்போது நம்ம ஒரு ப்ளவுஸே தைக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆகும்போது ஒரு பிசுறு கட் பண்ணிடுங்க, நீட்டாக கட் பண்ணுங்கள், நீட்டாக தையுங்க, அப்படி சிக்கனமாக செய்யுங்க. துணி வந்து எல்லாருமே தடாத்தியே கொடுக்க மாட்டாங்க, சிக்கனமாக அளவாக செஞ்சு பண்ணுங்கள், அதனால் நல்லபடியாக வரும். இதில் உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்கள் என்னன்னாலும் எங்கள் கமெண்டில் கேளுங்க, பாப்பா சொல்லுவாங்க. ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ரொம்ப இம்பார்ட்டனுங்கிறது இங்கே வந்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டோம், டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுக்கலாம், லூஸாக இருந்தால் அடித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தாங்க இருந்தேன். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த முறையில் நம்மளும் ட்ரை பண்ணி மிஸ்டேக்கே இல்லாத அழகான ப்ளவுஸ் நம்மளும் தைக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.